கம் ஆன். ரெடியா? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ஐயா கொஞ்சம் நவுருங்க. ஊர்னி, இது நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன் இப்படி பாக்குற? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. யார் முதல்ல நீ? என்னது இது கையில? நீ என்ன வந்து 4 வருஷமா இதே மாதிரி என்ன வந்து வெயிட், 4 வருஷமா இதே தான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். 4 வருஷமா எதுக்கு கையில லெட்டர் வச்சுட்டு சுத்திட்டே இருக்க? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சமாவது அறிவில்ல உனக்கு? லெட்டர் எடுத்துட்டு வந்து குடுக்குற. ஏண்டா 4 வருஷமா சுத்ரி, அறிவில்ல உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர், உனக்கு தெரியாது? அதுவும் நான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரகு தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே நீ லவ் லெட்டர் கொடுக்குறானா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த பார், இது நாள் வரைக்கும் நான் உனக்கு அடி கொடுக்காம விடுறேன்னா புரிஞ்சுட்டு போயிடு. இல்ல பூர்ணி, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். 4 வருஷமா நான் உன் பின்னாடி சுத்தினதெல்லாம் வந்துட்டு பொய்யா அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் கிடையாது. ஏய் லூசு, 4 வருஷமா சுத்தினது கூட தப்பு இல்லடா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு பின்னாடி சுத்துற? பூர்ணி, எப்ப பதில் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். யார் அந்த ரகு? என்ன ரகு தான் என்னோட லவர். நான் அவரை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏய், அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? அவன் நான் நல்லா பாத்துக்கலாம், அது எனக்கு முக்கியம் இல்ல. நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் பூர்ணி. நான் கஷ்டப்பட்டா உன் கூட வந்துடணுமா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. எனக்கு ரகுவை தான் பிடிச்சிருக்கு. ஏய், அவன் வீட்டுல நீ வேலைக்காரி மாதிரி நீ இருக்கிறது என்னால பார்க்க முடியல பூர்ணி. என் வீட்டுக்கு நீ வந்தனா எஜமானி. அந்த வீடே ஒண்ணது கிடையாது. நீ யாரே எனக்கு தெரியாது. நான் வீடு சொல்லல, என் வீடு சொல்றேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உன்கிட்ட இதெல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, புரியுதா? இன்னொரு வாட்டி என் பின்னாடி வந்த போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு இப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்க? மேடம், லெட்டர் கொடுத்த போஸ்ட் என் தங்கச்சி. தங்கச்சியா? பூர்ணி, ஏய் முடிஞ்சு போச்சு. லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேன் மாதிரி இருந்தா லெட்டர் கொடுத்தோமா போனோமான்னு இருக்கணும். சரி ஓகே. ஆசைப்படுற பூர்ணி மேல. இருந்தாலும் அமேசிங்கா நடிச்சீங்க. இவன் முகத்தை பார்த்து சிரிக்காம நடிச்சீங்களே, அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து ட்ரையல் தான். நம்ம இப்போ ஒரிஜினலா ஒரு கேம் விளையாட போறோம். ஓ மை காட். ஓகே, ட்ரையலே இப்படியான்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம்னா, நாங்க வந்து ஸ்வாப், நீங்க வந்து நிறைய இதுல பாத்திருப்பீங்க, நம்ம வணக்கம் தமிழா விளையாடி இருப்போம். நாங்க ஒரு டாபிக் கொடுப்போம், ஒரு சீன் கொடுப்போம். அந்த சீனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பந்தாவா ஆட்டிடியூடா பேசணும். கிளாப் பண்ணோடனே பாவமா பேசணும். ஓ, சோ உங்களோட 2 சைடையும் நாங்க பாக்கணும். ஓகே ஓகே, லிட்டரலா வந்து நம்ம கஜினி கல்பனா மாதிரி. அவர்தான் இல்ல பாம்பே ஏர்போர்ட்ல பார்த்தாரு அப்படின்னா நானும் ஹாய் அப்படி அந்த மாதிரி. அதேதான். அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கணும்னா ஏன் இவங்களுக்கு எல்லாம் ஈவெண்ட்ஸ் கொடுக்க கூடாது? ஈவெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வருது, ஒரு ஈவெண்ட் ஒன்று புக் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளவு பட்ஜெட், நாங்கெல்லாம் வந்துட்டு பேசிட்டே இருப்போம். அது நீங்க எப்படி ஆட்டிடியூடாவும் பேசணும், பஸர் அடிச்சதுன்னா வந்துட்டு நீங்க வந்து சாந்தமாவும் பேசணும். ஓகே, ஈவென்ட்க்கு நீங்க என்ன இன்வைட் பண்றீங்க? ஆமா, நான் இப்ப கால் பண்றேன். ஓகே, ரெடியா? யாரா இவன் திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கோம். ஹலோ ஹலோ, யார் வேணும்? நாங்க வந்து ஏபிசி வணக்கம் தமிழா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை நாங்க நடத்திட்டு வரோங்க. ஓகே. ஸோ அதில் வந்து பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம். ஓ, அவங்க யாரும் கிடைக்கல. ஓகே, அதனால தான் சரி ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுக்கு புக் ஆயிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பேசிக்கலி நான் ரொம்ப பிஸி. ஓகே, இப்போ கூட நான் ஒரு ஷூட்ல தான் இருக்கேன். சாரி. ஓ, அப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா? ஆமா, நான் ரொம்ப பிஸி. அப்போ டெஃபினட்டாக நீங்கள் தான் வேணுங்க. இல்லங்க, நீங்க தானே சொன்னீங்க பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட் கிடைக்கல, அதான் என்கிட்ட வந்தேன்னு. ஆமாங்க, இப்போ நீங்கள் பிஸியாக தானே இருக்கீங்க. இப்போ நீங்க பிஸியா இருக்கீங்க இல்லையாங்க? பிஸியா இருக்க ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னு சொன்னீங்களேங்க. இல்லங்க, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப இந்த ஈவென்ட் வேண்டாமா? ஐயோ சார் ப்ளீஸ், நான் வரேன் சார். சார் எனக்கு வெறும் லாஸ்ட் மந்த்ல ஷெட்யூல்ல ஷூட்டிங் டேஸே இல்ல சார். இந்த ஈவென்ட் சார் சொல்லுங்க. என்னமா அப்ப ஃபர்ஸ்ட் நீ ரொம்ப ஆட்டிட்யூடா பேசுற, இப்போ வந்து இந்த மாதிரி பேசுற? சார் இல்ல சார், என்னோட என்ன இப்போ உங்களுக்கு என்ன பட்ஜெட்? என்னோட பட்ஜெட்க்கு ஓகே ஆனா நான் I'll do it, அவ்வளவுதான். ஆஹா, ஓ நீ ஸ்ட்ரைட்டா அதுக்கே வரியா? அம்மா, உன்னோட பட்ஜெட் ஜஸ்ட் 2500 rupees plus beta. Excuse me, ஒரு நிமிஷம். லாஸ்ட் ஈவென்ட்க்கு I got 50,000. நீங்க என்ன 2500 சொல்றீங்க? 50,000 என்னோட அசிஸ்டன்ட் பேமெண்ட், அப்புறம் என்னோட கன்வீனியன்ஸ் அமௌண்ட், everything is there. So இது என்ன அவுட் ஆஃப் பட்ஜெட். I'm so sorry, I can't do it. ஒண்ணும் இல்ல, நீங்க பாட்டு பாடுவீங்களான்னு எனக்கு தெரியணும். அப்படியே போன்ல பாட்டு பாடுங்க, அது ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஐயோ சார், எனக்கு சடனா கேட்டா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப பெரிய பாருங்க. இங்க பாருங்க, டான்சிங் செஷனுக்கு வேற பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஸோ அதனால சும்மாலாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியாது. அண்ட் மோர் ஓவர், நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேற இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டைம் நான் வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். அதுக்கும் சேர்த்து பேமெண்ட் பேசுனீங்கன்னா ஓகே. அம்மா, உனக்கு 50,000 ரூபாய் தரமா?
நீ எங்களுக்காக இப்போ ஒரு போன்ல ஒரு பாட்டு பாடுமா, இப்போ ஓகே அப்படின்னா செக்கை நான் வந்து கொடுத்துட்றேம்மா. சார் சார் நான் வேணா நேர்ல வந்து பாடட்டுமா சார்? ப்ளீஸ் சார், எனக்கு போன்ல என் வாய்ஸ் ஒருவேளை நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா நேர்ல வந்து பாடுறீங்களா? சரி ஓகேம்மா, அப்ப நீங்க நேர்ல வர வேணா, நானே நேர்ல வரேன். பாடுமா. சொன்ன உடனே நேர்ல வருவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுதான்மா நாங்க எங்களுக்கு உங்களை பாட்டு கேட்கணும். அப்படியா? ஆமா பாடுமா. முன்பே வா என் அன்பே வா, கூடே வா உயிரே வா, அன்பே வா என் அன்பே வா, பூவே வா உயிரே வா. சார் கேட்டேன். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா சார் பாட்டு நல்லா பாடுனில்ல சார்? சூப்பர்மா. ஓ சூப்பர் சார். தேங்க் யூ சார். 50,000 rupees. ஐய் எடுத்து கொடு கிளவி. நான் அங்க ஓகே. ஹாய் பூர்ணி என்கிற பிரியங்கா. ஹாய் ஹாய். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஹாய்லாம் சொல்வல, இவ்வளவு பேசிட்டு தானே இருந்தோம். ஆமா பேசிட்டு தான் இருந்தா. என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு கட்டுக்கு அப்புறம் மலர்ந்து வரும்போது நம்ம வந்து புதுசா தானே எல்லாமே கொண்டு வரணும். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. நம்ம பாரு எங்க இருக்கிற ஒரு இதை வந்துட்டு இங்க கொண்டு வரக்கூடாது. ஓகேயா? சோ பிரியங்கா கிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசலாம்னு இருக்கேன். ஏன்னா பூர்ணி பத்தி தான் நம்ம நிறைய பேசணும் இல்லையா? சோ பிரியங்கா லைஃப்ல நிறைய கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. இந்த கேரக்டர் பண்ணும்போது நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நல்லாவே நீ பண்ணல அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சூப்பரா பண்றேன்னு பாராட்டுகள் வந்தாலும் குறைகளும் வந்திருக்கும்ல. அது எப்படி பிரியங்கா ஹேண்டில் பண்ணாங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது பாதிச்சிருக்கா? ஓகே. ஸோ இது ஆக்சுவலி நமக்கு பப்ளிக்காகவே பண்ணுவாங்க, நிறைய பப்ளிக் கமெண்ட்ஸு. அண்ட் என்னென்னா நேரில் திட்டுவாங்கல்ல. சம்டைம்ஸ் என்னென்னா அது பிரியங்காவாக இருக்கும்போது ஒரு டென்ட் கொஞ்சம் ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். லைவாகவே திட்டிருக்காங்க என்ன. சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வாட்டி திட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி ரோடில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4 ரோடு கனெக்ட் ஆகிற பிளேஸில் ஒரு ஆக்சிடென்ட் செட்டப் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ரகுவோட பைக்கில் இருந்து கீழே விழுவேன். ஹீரோயினுக்கு கட் பண்ண பிரேக்கை நான் விழுந்துருவேன் தெரியாமல். ஸோ அப்போது விழும்போது ஒரே க்ரௌடு ஃபுல்லாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அப்போது ஒரு கூட்டம்லாம் நிற்கும்ல, அது திருப்பி நான் விழுறதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேமரா ரோல் ஆகிட்டே இருக்கு. அப்போ சடன்லி ஒரு லேடி வந்தாங்க. வந்துட்டு சரி ஓகே கூட்டமாக நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். பட் அது வந்து என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் க்ரௌட் நிற்கிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க அது ரியலாக யாருக்கும் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து இப்படி பார்த்துட்டு இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்படியே பார்த்துட்டு கட் சொன்ன அடுத்த செகண்ட் செட்டில் எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் டேரக்டர் கிட்ட போய் சொல்லு சார் என்ன சார் இப்படி அப்படின்னா, ஆமாம் நாங்களும் வந்துட்டோம், நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி விழுந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. அப்புறம் கேட்கும்போது ஹி செட் அதுதான் அந்த கேரக்டருக்கான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு நிறைய வாட்டிங்க என் அம்மா கூட நான் சூப்பர் மார்க்கெட் அங்கே பக்கத்தில் போகும்போதெல்லாம் வந்துட்டு பூர்ணி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க. அண்ட் அது ரொம்ப அந்த கேரக்டரை பர்சனலாக எடுத்துகிட்டு ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுறியே, ஒரு சின்ன பிள்ளையை கெடுக்கிறியே, மதுவோட இப்போ நான் ஸ்பாயில்